Hi dear NEET aspirants. NEET 2025 கவுன்சிலிங் ரிலேட்டடா ஒவ்வொரு ஸ்டேட்லயும் மெரிட் லிஸ்ட் டிராஃப்ட் மெரிட் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல இதுக்கு முன்னாடி நம்ம பாண்டிச்சேரி பார்த்துட்டோம், கர்நாடகா பார்த்துட்டோம். இது ரெண்டுலயுமே வந்து வெறும் மெரிட் லிஸ்ட் மட்டும் பார்க்காம அந்த ஸ்டேட்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் கவர்மெண்ட் காலேஜஸ் ஆல் இந்தியா ரேங்க் பேஸ் பண்ணி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஓசி ஓபிசி இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் க்ளோசிங் ரேங்க் என்ன இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து என்னன்னா எப்பவுமே ஆல் இந்தியா கவுன்சிலிங்ல வந்து தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் போய் அங்க அப்பியர் ஆகும்போது அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல ஒரு பேசிக்கா நம்ம அந்த ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ணலாமா வேணாமா, நம்மளுடைய ஆல் இந்தியா ரேங்க் என்ன அப்படின்னு அவங்க கொரிலேட் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் இதெல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். இப்ப ஆந்திர பிரதேஷ்ல வந்து டிராஃப்ட் மெரிட் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ ஆந்திர பிரதேஷோட டிராஃப்ட் மெரிட் லிஸ்ட் பிளஸ் அதுக்கு முன்னாடி அங்க என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு, அதுல க்ளோசிங் ரேங்க் என்ன, ஆல் இந்தியா ரேங்க் என்ன, இதெல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. இதுல வந்து கம்பேரிஷன் இருக்கு, தமிழ்நாடும் ஆந்திர பிரதேஷ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் மெடிக்கல் சீட்ஸ் வந்து ஆந்திர பிரதேஷ்ல எவ்வளவு இருக்கு, பிரைவேட்ல எவ்வளவு இருக்கு, கவர்மெண்ட்ல எவ்வளவு இருக்கு, எல்லாத்தையுமே இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ டோட்டல் மெடிக்கல் காலேஜஸ் இன் ஆந்திர பிரதேஷ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் 21, பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் 18, டோட்டல் மெடிக்கல் காலேஜஸ் 39 இருக்கு. கண்டிப்பா தமிழ்நாடோட கம்மி தான், நம்பர் ஆஃப் சீட்ஸும் தமிழ்நாடோட கம்மி தான். இப்போ நம்ம இந்த டோட்டல் எம்பிபிஎஸ் சீட்ஸ் இன் ஆந்திர பிரதேஷ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 6000 அப்ராக்சிமேட்லி 6735 சீட்ஸ் இருக்கு. அப்ப நம்ம தமிழ்நாடுல ஆல்மோஸ்ட் பாதி தான் இருக்கு, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அண்ட் டைப்ஸ் ஆஃப் மெடிக்கல் காலேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நமக்கு தெரியும். அண்ட் ஒரு எய்ம்ஸ் வந்து ஆந்திர பிரதேஷ்லயும் இருக்கு, எய்ம்ஸ் மங்களகிரி. எனக்கு ஒரு பேரண்ட் கால் பண்ணியிருந்தாங்க, நம்மளோட எம்எம்சி பெஸ்டா இல்ல எய்ம்ஸ் இருக்கே, ஸோ எய்ம்ஸ் மங்களகிரி பெஸ்டா அப்படி. ஸோ நான் எனக்கு இருக்கிற டாக்டர் கான்டாக்ட்ஸ் ஆந்திர பிரதேஷ்லாம் ஃபோன் பண்ணி கேட்டதுல கண்டிப்பா எம்எம்சி தான் பெஸ்ட் அப்படிங்கிறத ரீகன்ஃபார்ம் பண்ணாங்க. எனக்கு தெரியும், இருந்தாலும் அவங்களாம் ரீகன்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ நீங்களும் கிளியரா இருங்க, நம்ம எம்எம்சி தான் பெஸ்ட். பிரைவேட் செல்ஃப் ஃபைனான்சிங் மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு, ரைட். டீம்டு யூனிவர்சிட்டிஸ் வந்து பெருசா ஆந்திர பிரதேஷ்ல இல்ல. அண்ட் டோட்டல் எம்பிபிஎஸ் சீட்ஸ் இன் ஆந்திர பிரதேஷ் நம்ம பார்த்துட்டோம். அதுல வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்ல வந்து 3535, பிரைவேட் காலேஜஸ்ல 3200 அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் நம்ம பார்த்தோம். இதுக்கு அடுத்து நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்க போறோம் என்ன அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் என்னென்ன, அந்த லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ்ல ரவுண்ட் 3 உடைய க்ளோசிங் ரேங்க்ஸ் ஆல் இந்தியா ரேங்க் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். அண்ட் கனா அகாடமில வந்து ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் இருக்கு. எங்கெல்லாம் உங்களுக்கு இண்டிவிஜுவல் அட்டென்ஷன், இதுக்கு முன்னாடி நீங்க எங்கனாலும் படிச்சிருக்கலாம், இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் உங்களுக்கு இல்லாம இருந்திருக்கலாம், அதனால நீங்க நினைச்ச மார்க் ஸ்கோர் பண்ணாம போயிருக்கலாம். அண்ட் நிறைய இடங்கள்ல வந்து என்ன கம்ப்ளைண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து எங்களுக்கு வருது அப்படின்னா ஸ்டாஃப் பேசுற இங்கிலீஷ் எங்களுக்கு புரியல. சே நார்த் இந்தியன் இல்ல ஆந்திர பிரதேஷ் ஸ்டாஃப் இந்த மாதிரி வந்து பேசும்போது அவங்களதான் தமிழ்நாடுலயும் எடுக்க வைக்கிறாங்க கிளாஸ், பேசும்போது எனக்கு அவங்க பேசுறதே புரியல. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட சொல்றாங்க. சோ கனா அகாடமில வந்து பைலிங்குவல் டீச்சிங் இருக்கும். நான் இப்ப பேசுறது உங்களுக்கு எப்படி புரியுதோ அதே மாதிரியே கான்செப்ட்ஸும் தமிழ் பிளஸ் டெக்னிக்கல் வேர்ட்ஸ் இங்கிலீஷ்ல இருக்கும். உங்களுக்கு இண்டிவிஜுவல் அட்டென்ஷனும் இருக்கும். சோ நீங்க இந்த தடவை ரிப்பீட் பண்ணணும் நீட் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா கனா அகாடமி இஸ் த பெஸ்ட் பிளேஸ். இதுல கிளியரா பாருங்க, ஒவ்வொரு கேட்டகரி அண்ட் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் வந்து என்ன க்ளோசிங் ரேங்க் இருக்கு அப்படிங்கிற ரேஞ்ச் நீங்க பார்க்கலாம். இது இரஸ்பெக்டிவ் ஆஃப் காலேஜ் ஆந்திர பிரதேஷ்ல இதுதான் ட்ரெண்ட் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இப்ப ஜெனரல் கேட்டகரி எடுத்தீங்கன்னா 15,000 to 22,000 குள்ளே முடிஞ்சிருது. அதாவது 0 to ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருந்து 22,000 முடிஞ்சிருது. ஓபிசி ஆல்மோஸ்ட் 25,000 வரைக்கும் வருது. அண்ட் எஸ்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா 1,10,000 வரைக்கும் ஆல் இந்தியா ரேங்க் கிடைச்சிருக்கு. எஸ்டி 1,30,000 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இடபிள்யூஎஸ் பார்த்தோம்னா 24,500 வரைக்கும். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், இதுல ஒரு 5,000 10,000 ரேங்க் முன்ன பின்ன இருக்கலாமே தவிர மொத்தமா 1,00,000 ரேங்க் இல்ல 50,000 ரேங்க் எல்லாம் வந்து கிடைக்கவே கிடைக்காது. நான் வந்து நெகட்டிவா பேசுறேன்னு நினைக்க வேணாம். நிறைய பேர் வந்து ஃபால்ஸ் ஹோப் கொடுத்து உங்களை பார்க்க வச்சுக்கிட்டே இருக்காங்க வீடியோ, அப்படியெல்லாம் கிடையாது. 5,000 10,000 ரேங்க் மேல இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்காது. நீங்க பட் உங்களுடைய ட்ரை நீங்க கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க அப்ளை பண்ணி வேணா பார்க்கலாம். அப்ளை பண்ணாம இருக்க கூடாது, அப்ளை பண்ணலாம். அண்ட் ஆனா ஒரு பெரிய ரேஞ்ச் இருக்கு அப்படின்னா அப்ளை பண்ணாம இருக்கிறது கூட நல்லதுதான். இது வந்து ரொம்ப முக்கியமானது. அதாவது ரவுண்ட் 3ல வந்து நீட் 2024ல ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் காலேஜஸ், முக்கியமான கவர்மெண்ட் காலேஜஸ் எல்லாம் போட்டிருக்கேன். அது கேட்டகரி வைஸ், அதுவும் எவ்வளவு ஆல் இந்தியா ரேங்க்ல க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்லைட் பாருங்க. ஆந்திர பிரதேஷ் மெடிக்கல் காலேஜ் விசாகப்பட்டினம்ல 15,500 க்ளோஸ் ஆகுது ஜெனரல். எஸ்டிக்கு வந்து 1,32,000 க்ளோஸ் ஆகுது. பிசிக்கு 16,500, எஸ்சிக்கு 98,000. நெக்ஸ்ட் குண்டூர் மெடிக்கல் காலேஜ் பெரிய டிஃபரன்ஸ் இல்ல, 15,800 அண்ட் ஓபிசி 16,800, எஸ்சி 99,000, எஸ்சி 1,34,000, இடபிள்யூஎஸ் எடுத்துக்கிட்டோம்னா 16,500. ஸோ நீங்க இதை ஒவ்வொன்றா நீங்க பார்க்கலாம், ஒவ்வொரு காலேஜுக்கும் என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத. பட் ஒரு ரேஞ்ச் நமக்கு வேணும்னா ஜென்ரலையும் எஸ்டியும் நீங்க பார்த்தா போதும். எஸ்வி மெடிக்கல் காலேஜ் திருப்பதி 16,000ல இருந்து 1,36,000 வரைக்கும் கிடைச்சிருக்கு. அண்ட் ரங்கராயா 16,300ல இருந்து 1,37,000 வரைக்கும். அண்ட் சித்தார்த்தா மெடிக்கல் காலேஜ் 16,800ல இருந்து 1,38,000. அண்ட் ரிம்ஸ் ஒங்கோல் 19,000ல இருந்து 1,40,000. அண்ட் ரிம்ஸ் ஸ்ரீகாகுளம் 19,300ல இருந்து 1,41,000. ரிம்ஸ் கடப்பா 19,500ல இருந்து 1,42,000. அண்ட் ஜிஎம்சி அனந்த்பூர் 19,800ல இருந்து எஸ்டிக்கு எடுத்துக்கிட்டோம்னா 1,43,000 வரைக்கும். எய்ம்ஸ் மங்களகிரி 9,300 அண்ட் எஸ்டிக்கு 90,000 க்ளோஸ் ஆகுது. ரொம்ப முக்கியமானது, உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா கிடைச்சிடும். கவர்மெண்ட் காலேஜ் 15% ஆல் இந்தியா கோட்டால நீங்க எடுக்கணும் அப்படின்னா இதுதான் ரேஞ்ச். அண்ட்
ரொம்ப ரொம்ப முக்கியமான லேட்டஸ்ட் டேட்டா 2025 உடைய டிராஃப்ட் மெரிட் லிஸ்ட் வந்து பாத்தீங்களா 650 பிளஸ்ல எவ்வளவு ஆந்திரா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அதுக்கு மேல வெறும் 5, 600 பிளஸ்ல வந்து 77, 580 பிளஸ்ல 166, 550 பிளஸ்ல 442, 500 பிளஸ்ல ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்கு 1813, 480 பிளஸ்ல 2862, 450 பிளஸ்ல 4749, 400 பிளஸ்ல 8623, ரைட். அண்ட் நம்ம பார்த்தோம் 6000 சேஞ்ச் தான் வந்து டோட்டல் காலேஜஸே ஆந்திர பிரதேஷ்ல இருக்கு அப்படின்னு. ஸோ நான் இதோட ஸ்டாப் பண்றேன். இவ்வளவு நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் இவ்வளவு ஸ்கோர் பண்ணிருக்காங்க ஆந்திராவை கிளைம் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ். இதுல நம்ம தமிழ்நாடுவையும் ஆந்திர பிரதேஷையும் கம்பேர் பண்ணியிருக்கோம். ரெஜிஸ்டர்ட் கேண்டிடேட்ஸ் எவ்வளவு, அதுல அப்பியர் ஆனவங்க எவ்வளவு, பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளவுன்னு பார்த்திருக்கோம். அப்பியர் ஆனவங்க ஆந்திரா, அதாவது ஆந்திரா தெலுங்கானா வந்து ஸ்பிளிட் பண்ணிட்டதுனால ரொம்ப கம்மியா தான் இருக்கும். 1,40,000 ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்நாடுல எழுதியிருக்காங்க. பட் வெறும் 59,000 தான் வந்து ஆந்திர பிரதேஷ்ல எழுதியிருக்காங்க. அப்பியர் ஆனவங்க 1,35,000 அண்ட் ஒன்லி 57,000 தான் ஆந்திராவில் எழுதியிருக்காங்க. பாஸ் பர்சன்டேஜ் பாருங்க 63.5 ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடுல 56.13, ரைட். 2024 கம்பேரிசன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 67% இருக்கு ஆந்திரால, தமிழ்நாடுல 58.33. ரெண்டு ஸ்டேட்லயுமே வந்து பாஸ் பர்சன்டேஜ் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த வீடியோல நம்ம வந்து ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் அண்ட் முக்கியமான கவர்மெண்ட் காலேஜஸ் அதுலயும் கேட்டகரி வைஸ் எல்லாமே பார்த்திருக்கோம். பிளஸ் இப்ப ரிலீஸ் பண்ண டிராஃப்ட் லிஸ்ட்ல வந்து எவ்வளவு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு மார்க்குக்கு மேல எடுத்திருக்காங்க, போன இயர் பாஸ் பர்சன்டேஜ் இது எல்லாமே பார்த்திருக்கோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு இதுல, இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு நாங்க வீடியோ போடணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. கனா அகாடமியோட ஃப்ரீ கவுன்சிலிங் கைடன்ஸ் வேணும் அப்படின்னா கீழ இருக்கிற வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல கீழே வச்சிருக்கிற ஃபார்ம் லிங்கை ஃபில் பண்ணீங்கனாலும் கனா அகாடமில உங்களுக்கு கால் பேக் வரும். தேங்க்யூ, ஹாப்பி லேர்னிங்.